Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 17600 வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே நமக்கு சிக்னல் வந்து புல்லிஷாக இருந்ததுன்னா இன்ட்ராடேக்கு லாங் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். ஸோ பாருங்கள் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபால் ஆயிட்டு நம்மளோட லெவல் 17600 சொன்னோம்ல, அங்கே பார்த்தோன்னா 2 தடவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பட் அடுத்த கேண்டில் வந்து டவுன் சைட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ கீழே வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் நம்மளுக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம லாங் என்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அடுத்தது நம்மளுக்கு மறுபடியும் இதே லெவலில் 17600 எவ்வளோ கரெக்டாக இந்த லெவலில் வந்துட்டு சப்போர்ட் மறுபடியும் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த லெவலில் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கிறப்போ நம்ம என்ட்ராயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் அரவுண்ட் 85 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம நிஃப்டியில் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளோட ஆக்சுவலாக சொன்ன டார்கெட் வந்து 17780 நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் நம்ம டார்கெட் வரையில் இன்றைக்கி நிஃப்டி போகலை. பட் எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம ஒரு 85 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். அடுத்தது பேங்க் நிஃப்டியில் நம்ம எந்த லெவல் சொல்லியிருந்தோம், 4300லேருந்து 4350 வரைக்கும் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு புல்லிஷாக சிக்னல் இருந்தது அப்படின்னா லாங் போய்க்கலாம் இன்ட்ராடேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த லெவலை வந்து டெசிசிவாக கேண்டில் பிரேக் பண்ணவே இல்லை. நமக்கு இந்த கேண்டிலில் வந்துட்டு புல்லிஷாக இங்கே சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் என்ன கொடுத்துருந்தோம், 4800 to 4850 கொடுத்துருந்தோம். ஸோ என்னோட க்ளோசிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 4800 கிட்ட நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு டார்கெட் ரீச்டு. நம்ம சொன்ன லெவலில் இருந்து நம்மளுக்கு சிக்னல் கிடச்சி அழகாக நம்மளோட டார்கெட்டும் ரீச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு நிஃப்டி இந்த சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சேனலோட பாட்டமில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி கேண்டலில் பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது. அதோடு நம்மளுக்கு விக்ஸும் வந்து இப்போ ட்ராப் ஆகிருக்கு. ஸோ என்னோடய வியூ என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நிஃப்டி வந்து பாட்டம் அப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதுவுமே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக வந்தது அப்படின்னா என்னோடய வியூவில் வந்து நாளைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் இருக்கலாம், லைக் 18,000 வரைக்கும் ரேலி இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பியூராக என்னோடய வியூ தான். என்னோடய வியூ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து தப்பாக கூட போகலாம். பட் என்னோடய வியூவில் வந்து நான் 18,000 வரையில் ரேலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் சார்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ப்ரைஸ்க்கு மேலே 4800லேருந்து 4850 வரைக்கும் நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது 41400லேருந்து 41600 வரையில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. என்னோடய வியூவில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு நாளைக்கு பட்ஜெட்டும் இருக்குது, ஃபெட்டும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவெண்ட் இருக்கிற நாள்லெல்லாம் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு டெக்னிக்கல்ஸு இதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். நாளைக்கு இந்த வாரமே வந்து நம்ம ட்ரேட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். சொல்லுவோம்ல, நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ எ குட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்தவரையில் ட்ரேடு எப்போ எடுக்கக்கூடாதோ அப்போ ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது கூட ஒரு நல்ல ட்ரேடு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம இந்த வாரம் வந்து ப்ராஃபிட் எதுவும் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இனி அடுத்தடுத்து வர டேஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த ட்ரேடிங் கேமே எப்படி அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸோ நம்ம கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த கேமில். ஸோ இந்த டைமில் அதாவது வாலட்டைலாக இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேர்ஸ்டேவும் வந்து எக்ஸ்பைரி வந்துடுது. ஸோ ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து
க்ளோஸ் பண்ணுறது அண்டு 2 பெரிய ஈவெண்ட்டு, பட்ஜெட் ஃபெட்டு, இதோட இம்பேக்ட்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 1 வீக் வந்து வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீக் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த இடத்துக்கான லெவல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அஹெட். தேங்க்யூ.